வணக்கம் தமிழ் சொந்தங்களே, இது உங்கள் தமிழ் சமூகம் சேனல். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட கடன் சுமை. கடந்த 2021 26 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மடங்கு தமிழ்நாட்டோட கடன் கூடியிருக்குது. 2020 3 லட்சம் கோடியாக இருந்த கடன் 2026 கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு உயர்ந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு செய்யக்கூடிய இலவச திட்டங்கள்னால தான் கூடியிருக்கு. ஒரு நாட்டோட கடன் சுமை மக்களுக்கும் அந்த எந்த அரசு நடத்துதோ அந்த அரசுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது பிரின்சிபல் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ், அந்த பொது நிதி மேலாண்மையின் அடிப்படைக்கு எதிரானது அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. அதாவது இன்றைய கடன் சுமை நாளைக்கு நம்மளோட வரிச்சுமை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். கடன்கிறது வெறும் நம்ம கணக்குத்தாளில் எழுதக்கூடிய ஒரு எழுத்து மட்டும் கிடையாது. அது பின்னாடி மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விடயம். அதனால இந்த தமிழ்நாட்டோட கடன் சுமையை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. இப்ப 2024-25 இந்த நிதியாண்டுல மட்டும் கடனுக்காக நம்ம கட்டக்கூடிய தொகை 63,764 கோடி. இதே நம்ம முதலீடு பண்றது பாத்தீங்கன்னா 43,644 கோடி. அதாவது நம்மளுக்கு முதலீடு பண்றதை காட்டிலும் கடனுக்கு அதிகமா நம்ம செலவு பண்றோம். தமிழ்நாட்டோட பெரும்பாலான வருவாய் விகிதங்கள்ல, அதாவது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருவாய் செலவினங்களுக்கே போயிருக்கு நம்மளுக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வருவாய் கிடைக்குதோ அந்த வருவாய்க்குள்ள நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதை வெறும் கடனுக்காக கட்டுறதுலேயே போயிருக்கு. இப்போ இந்த கடன் அதிகமாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, கிராமப்புற உள்கட்டமைப்பு, நீர் மேலாண்மை, கல்வி, இந்த மாதிரி பொது விஷயங்களுக்கு செலவிடக்கூடிய தொகை எல்லாமே நம்ம கடனுக்காக தமிழ்நாடு அரசு கட்டுது. இது எந்த ஆட்சி முறை அமைந்தாலும் சரி, அதாவது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் மேலும் மேலும் கடன்களை வாங்கி வாங்கி தான் நிர்வாகம் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 2020 3 லட்சம் கோடியா இருந்தது. 2025 இப்ப 2026 நடக்குது. கிட்டத்தட்ட 2025 நிதியாண்டு வரைக்கும் கால்குலேட் பண்ணா 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் போயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கடன் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா, இது மக்களோட வரிச்சுமையில தான் அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைஞ்ச பிறகு சொத்து வரி, குடிநீர் வரி, வாகன வரி உள்ளிட்ட பல வரிகளில் மாற்றம் பண்ணாங்க. அதுக்கு உண்டான மதிப்பையும் கூட்டினாங்க. அதாவது வரி விகிதத்தை ஏற்றினாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ இனி எந்த ஆட்சி முறை அமைந்தாலும் சரி, அந்த வரிச்சுமை கூடத்தான் செய்யும், குறையாது கண்டிப்பா. ஏன்னா இலவசங்களை அவ்வளவு வாரி வழங்கியிருக்காங்க. இந்த இலவசங்கள்னாலதான் நம்ம தமிழ்நாட்டு அரசோட கடன் சுமையை அதிகமாகிட்டே இருக்குது. அதனால இலவசங்கள் மிகப்பெரிய சாபக்கேடு நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு. மாறி மாறி வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்துல அள்ளி வீசுறாங்க. அதனால இலவசத்தை நீங்க இப்போதைக்கு வேணா நீங்க உங்களுக்கு இலவசங்களை கவர்ச்சியா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா எந்த ஆட்சி முறை அமைந்தாலும் இந்த இலவசத்தின் மூலமாக கண்டிப்பாக தமிழ்நாட்டோட கடன் சுமை வரும் 5 ஆண்டுகளில் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இலவசங்களை நம்பி வாக்களிக்காமல் நேர்மையான, ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை படைக்க அனைவரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எனவே அனைத்து தமிழ் சொந்தங்களும் தங்களது ஓட்டுக்களை, தங்களது வாக்குகளை வெற்று விளம்பரத்திற்காகவும் இலவசங்களுக்காகவும் நம்பி அதை வீணடிக்காமல் ஒரு சிறந்த மாற்றத்தை உருவாக்குவோம். ஒரு நல்ல நேர்மையான வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம். நன்றி.